பேசிக்காக எங்களோட ப்ரொஃபஷனும் சரி, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, நமக்கு வந்து கமிட்மெண்ட்ஸாகவே ஒரு மிஷினரி லைஃப் மாதிரியே தான் இருந்துச்சு. என்னை பற்றி நான் யோசிக்கிறதுக்கான நேரமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்காதா, எதிர்பார்ப்போட ஒரு மன அமைதிக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். மன அமைதி கிடைச்சது மட்டும் இல்லை, என்னுடைய உடல்நிலையில் இருக்கிற பாதிப்புகள்லேருந்தும் எனக்கு வந்து பெரிய மாற்றங்கள் இருக்குது. தினமும் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே பேக் பெயினோடையே தான் எந்திரிப்பேன், முழங்கால் வலியோடையே தான் வந்து எந்திரிப்பேன். ஆனால் இந்த 5 நாளில் எனக்கு பேக் பெயின் சுத்தமாக இல்லை. நானாக எந்திரிச்சு என்னுடைய வேலைகளையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். என்னால் 2.5 மணி நேரம் உட்கார முடியுங்கிறதே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சுது. முழு மன நிறைவோடு இருக்க முடியுது. மன அமைதியாக இருக்குது. வெளியில் இருக்கிற கோபங்கள் எல்லாம் குழந்தைங்க மேலே வரும். இவங்க என்ன புரிஞ்சுக்கல, அவங்க என்ன புரிஞ்சுக்கலைங்கிற எதிர்பார்ப்போடையே வாழ்ந்திருக்கோம். எல்லாமே வந்து என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இந்த உலகத்துக்கே வந்து நம்ம ஒரு தாயாக இருக்கணும், அந்த ஒரு உணர்வுக்கு அப்புறம் வந்து படிப்படியாக அதில் மாற்றங்கள் இருக்கிறத என்னால் மனப்பூர்வமாக உணர முடியுது. ஒரு மன நிறைவையும் ஒரு பக்குவத்தையும் இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு.